பிரியாணிக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாய் வீட்டு கல்யாணத்தில் போடுறது தான் பெஸ்ட் பிரியாணி அப்படி நம்ம பொதுவாக போடுறோம். அவங்க பண்ணும்போது அதை வந்து அவங்க ஒரு கமர்ஷியலான இன்டென்ஷனில் பண்ணுறது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, வர்றவங்க வந்து வயிறார சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்கள வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னா வந்து ஒரு இன்டென்ஷனில் போடுறாங்க. நம்ம கமர்ஷியலாக பண்ணும்போது லாட் ஆஃப் காம்ப்ரமைசஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி அந்த ஃபுட் காஸ்ட்டை கரெக்டாக பெஸ்ட் பண்ணி வைக்கிறது. ஏன்னா அவங்க அதில் அந்த ஃபுட் காஸ்ட் பார்க்கணும், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், நல்ல நெய் ஊற்றுங்க. ஆட்டு வந்து எல்லாம் ஆடாக பார்க்கணும். அதுவும் நான் ஐம் ஃப்ரம் தூத்துக்குடி சைடு. எங்கள் ஊர்லலாம் எங்கள் தாத்தம் பாட்டம் சைட்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கறியை சாப்பிட்டு இந்த ஆடு இந்த இடத்துல மேய்ஞ்சிருக்கும்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ருசி பார்த்தவங்க. இன்னைக்கு அந்த அந்த கைண்ட் ஆஃப் டேஸ்ட்டோ கொனசீரோ யாரும் கிடையாது. இன்னைக்கு நல்லா ஸ்பைசியாக நல்லா சுட சுட கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல பிரியாணி அக்செப்ட் பண்ணுற ஒரு மனம். ஏன் நான் இதை கேட்குறேன், இப்போ அவர் சொன்னதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஈவன் ஆஃப்டர் இவ்வளோ பிரியாணி வெரைட்டி வந்தோம், இவ்வளவு பிரியாணி சாப்பிட்டும் கூட பாய் வீட்டிலேருந்து ரம்ஜானுக்கு பிரியாணி எப்படா வரும்னு காத்திருக்கிற வரைக்கும் பிரியாணி இன்னும் டேஸ்ட்டு கிடச்சிருச்சான்னு தெரியல. ஏன்னா அந்த ஆத்தென்டிசிட்டிக்கு எங்கேயோ தேடுறோம். யாராவது ஒரு ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுத்து வருதோ, அல்லது வீட்டுக்கு வாங்க சமைச்சு தரோம், அல்லது கல்யாண பிரியாணியில் போய் கல்யாணத்தில் சாப்பிட்றதோ அந்த டேஸ்ட்டு. அந்த குக்கிங் மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் அதே மாதிரி கறி போட்டு அதே மாதிரி பண்ணுறது கஷ்டம், பண்ண முடியாது. நான் கல்யாணத்தில் வந்து நான் அக்கேஷனாக நடக்கும், நம்ம வந்து நிறைய எஃபர்ட் போட்டு கறியை வந்து இப்போ நாங்களே அங்கே வந்து ஒரு கெடா விருந்தா பிரியாணி பண்ணுறோமா, மூலனூர்லேருந்து மேயர் ஆடை வாங்கிட்டு வருவோம். பட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலும் டெய்லியும் அது பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலா நாட் ஒரு அக்கேஷனுக்கு பண்ற பிரியாணி நம்ம ரெகுலர்ல பண்ணலாம். மீட் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ்க்குள்ள போகும் 1-2 days கண்டிப்பா. சோ அதுக்கு ஒரு சின்ன அதுக்கான ஒரு சின்ன டேஸ்டோட காம்ப்ரமைஸ் இருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பா. நான் வெஜிடேரியன்ல இருக்கேன், இதை பத்தி பேசலாமா? ஆடே பின்னாடி வச்சிருப்பாங்க அவங்க. நான் சொன்ன பாருங்க, 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ வரதெல்லாம் கிடையாது. அவனோட அந்த தொழிலுக்கு அவன் வேல்யூ கொடுத்து பப்ளிக்கோட அந்த வயிறுக்கு வேல்யூ கொடுத்ததுனால அந்த பேரெல்லாம் வருது. ஆடே பின்னாடி வச்சுருக்காங்க. 12 to 15 கிலோ தான். அவன் மட்டனும் விற்கிறான், அவன் உள்ளார வெளியில் வந்து அந்த கறியும் செய்கிறான். அவன் செய்கிற பொருள் வந்து அந்த ஊர்லேருந்து எத்தனையோ நாடுகளுக்கு போகுது. கடை வந்து நான் இவர்கிட்ட இப்போ ஃபோட்டோ காமிச்சேன், வெறும் தகர ஷீட் போட்டிருக்கு. அப்போது அந்த மாதிரி சில ஊர்களில் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இந்த ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஊருக்காக போவோம். நான் மட்டும் போக மாட்டேன், என் கூட ஒரு 5 பேர் 10 பேர் கூப்பிட்டு போவேன். இது எதுக்குன்னா, நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம், நம்ம இனி எங்கேயாவது மாறணுமா, ஏதாவது பண்ணணுமா, சாம்பாரே ஒரு 2 வெரைட்டி 3 வெரைட்டி கொடுக்கலாமா, இட்லி இதில் தான் நான் பண்ண முடியும். நான் மட்டன் பிரியாணி பார்த்துட்டு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இதில் என்ன சரி பண்ணலாம், அதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், வெளிநாட்டில் பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணலாம். நான் அங்கே போய் அந்த கேஎஃப்சியோ இல்லை மெக்டனால்ட்ஸோ இதை வந்து இங்கே எடுத்து வர முடியாது. இதில் ஏதாச்சும் பன்னீரில் ஏதாவது எடுத்து வர முடியுமா, பிபி கார்னில் ஏதாவது எடுத்து வர முடியுமா. ஆனால் இட்லிலையும் தோசையில் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறான் பாருங்கள், சில ஊர்களில் சாரோட ஊரில் இருக்கிற ஒரு கடை வந்து நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணணும். வளர்மதின்னு ஒரு மெஸ். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணின்றது நீங்கள் கொஞ்சம் பின்தங்கி இருந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பார்க்காம கொஞ்சம் யூ ஜஸ்ட் புல் யோர் செல்ஃப் லிட்டில் பிட் பேக்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 3 things. அதில் ரைஸ் இருக்குது, மசாலா இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இது 3 சேர்த்திங்கன்னா பிரியாணி. இப்போது நம்ம ஊரில் அது சாப்பிட்டிங்கன்னா அது பேர் பிரியாணி. இப்போ இதே பிரியாணியை நீங்கள் லக்னோவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி ஒத்துக்க மாட்டான். தேல் சே தட் இட் இஸ் அ புலாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ணுறது தான் ஒரிஜினல் பிரியாணின்னுவாங்க. நீங்கள் இதுவே காஷ்மீருக்கு போனீங்கன்னா காஷ்மீரில் வந்து அவங்க வந்து காஷ்மீர் புலாவ்னு ஒன்று பண்ணுவாங்க, அதுலேயும் நான் வெஜிடேரியன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம் அது பிரியாணின்னு சொல்லிட்டு. இதுவே நீங்கள் அப்படியே கொஞ்சம் இப்போ எதை தான் பிரியாணி ஒத்துக்கிறதுனே தெரியல, அவ்வளோ பிரியாணி இருக்குது. ஆனால் எதுவுமே நான் ஒரு இது இந்த ஃபுட் பற்றி நாங்கள் அடிக்கடி டிஸ்கஷன்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதில் பார்த்தா ஒரு கட்டத்தில் பிரியாணி வந்து அவ்வளோ பேசப்பட்டது, அவ்வளோ கடைகள் இவ்வளோ பிரியாணியா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னென்னா நிறைய பிரியாணி இருக்குது, ஆனால் எதுவுமே அவ்வளோ டேஸ்டியாக இல்லை.